ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். CREATING. இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட COA இதில் 22வது ப்ராக்டிக்கல் பவர் பாயிண்டில் கிரியேட்டிங் எ ப்ரெசன்டேஷன் வித் ஸ்லைட் ட்ரான்சிஷன் ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல் வித் டிஃபரெண்ட் எஃபெக்ட்ஸ். ஸ்லைட் ட்ரான்சிஷன் எல்லாமே பண்ண போகிறோம். இப்போ திரும்ப என்ன பண்ணுறோம், விண்டோஸ் 6 என்னான்னு சொன்னேன், பவர் பாயிண்ட், அப்படி இல்லை பவர் பிஎன்டி, POWERPNT ஓப்பன் கொடுத்தீங்கன்னா பவர் பாயிண்ட்டு ஸ்லைடு ஓப்பன் ஆகிடுச்சா. இது நார்மல் ஸ்லைடு. இப்போ நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்க போகிறது வந்து டிசைனே எடுப்போம். இப்போ டிசைனில் நமக்கு ஃபேவரபுளாக ஒரு டிசைன் எடுத்துப்போம். அப்படி இல்லாட்டினா வேறு எடுப்போம். ஒயிட் ஆடட் இந்த மாதிரி எடுத்துப்போம். இப்போ இதில் என்னன்னா, இங்கே ஸ்லைடு, இப்போ இன்சர்ட்டில் போயிட்டு இங்கேயும் ஸ்லைடு, இன்சர்ட்டில் இங்கே பாருங்கள், ஹோமில் நியூ ஸ்லைடு இருக்கா, இன்சர்ட்டில் ஹோமில் நியூ ஸ்லைடு இருக்கா. இதுதான் டிசைன்ஸ். இதில் நம்ம எது வேணாலும் எடுக்கலாம். இப்போ என்ன, ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதெல்லாம் வந்து எடுத்துட போகிறேன். எனக்கு தேவை வந்து இதை டெலீட் பண்ணிவிட்டு, ரொம்ப ஈஸியானது இன்சர்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸு. டெக்ஸ்ட் பாக்ஸில் நான் அடிக்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது சும்மா ஒரு சிம்பிளாக என்ன செய்கிறோம், கம்ப்யூட்டர் கோர்ஸ், அவ்வளோதான். COMPUTER கம்ப்யூட்டர் கோர்ஸ் அப்படின்னு போட்டுறோம். இதை வந்து இழுத்து விட்டுறோம். இங்கே போயிட்டு அரேஞ்சில் போயிட்டு என்ன பண்ணுறோம், அலைன்மெண்ட்டில் அலைன்னு டாப்பில் தான், மிடில்லாம் கிடையாது. இதில் போயிட்டு சென்ட்ரு கொடுத்துட்றோம், அலைன்னு சென்ட்ரு கொடுத்துட்றோம். இங்கே அரேஞ்சில் அலைன்னு, இப்போ அரேஞ்சில் போயிட்டு அலைன்னு டாப்பெல்லாம் கிடையாது, அலைன்னு மிடில்லாம் கிடையாது, அலைன் டாப்பு தான், சென்டர் அதாவது அந்த பேஜுக்கு சென்ட்ரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இங்கே போயிட்டு ஹோமில் போயிட்டு இதை போல்டு பண்ணிக்கிறேன். சைஸ் எனக்கு வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸுங்கிறது வந்து எனக்கு சைஸ் வந்து எவ்வளோ வரணுன்னா ஒரு 25 என்ட்ரு அடிச்சுக்கிறேன். கலர் வந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை கூட நான் வேறு ஃபாண்ட்டுக்கு மாற்றுறேன். இதோ இது கம்ப்யூட்டர் கோர்ஸு 25ங்கிறது கூட நான் ஒரு 30ன்னு கூட, சரி 30ன்னு கூட வச்சுக்கிறேன், 30 வச்சுக்கிறேன். அப்போ அலைன் சென்டர்ன்னும் போது இன்னும் கொஞ்சம் இழுத்து விட்டுக்கணும். இது வரையிலும் இழுத்து விடுங்க, சரியாக இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா சென்டர் அங்கே கொடுத்துட்டோம். இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, கலர் வந்து ஒரு ரெட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, கம்ப்யூட்டர் கோர்ஸு. இப்போ இதில் கம்ப்யூட்டர் இஸ் அன் இப்போ வாட் இஸ் கம்ப்யூட்டர் அதெல்லாம் நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இங்கே பாருங்கள், கொஞ்சம் வந்து நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். வேர்டு எங்கே, அதை நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்க போட்டுக்க வேண்டியது தான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், வாட் இஸ் கம்ப்யூட்டர், அதையும் என்ன பண்ண போகிறேன், இன்சர்ட்டில் போயிட்டு அங்கே வச்சுட்டு வாட் இஸ் கம்ப்யூட்டர். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இது டெக்ஸ்ட் பாக்ஸு, இன்சர்ட்டில் போயிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸு வாட் இஸ் கம்ப்யூட்டர்னு போட்டேன். இதை என்ன பண்ண போகிறேன், செலக்ட் பண்ணி இதை போல்டு பண்ணி இதில் வந்து கொஞ்சம் லூஸ் கொடுத்து இதை கொஞ்சம் இழுத்து விட்டு அப்படி வச்சுக்க போகிறேன். கம்ப்யூட்டர் இஸ் அன் எலக்ட்ரானிக் ப்ராசஸிங் மிஷின் இங்கே வச்சுட்டு இதே போல் தான் பேக் ஸ்பேஸ் அடித்தா அங்கே போயிடும், இன்னும் கொஞ்சம் இழுத்தா கரெக்டாக அங்கே போயிடும். ஏன்னா நான் அதுக்கப்புறம் நான் பெருசு பண்ண போகிறதில்ல. இதை ரெண்டையும் என்ன பண்ண போகிறேன், செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு லைன் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஒரு 2 லைன் ஸ்பேஸ் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு இதுக்கு என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, கலர் மட்டும்தான் மாற்ற போகிறேன். கலர் வந்து என்ன, இது ஒயிட்டில் இருக்கிறதுனால டார்க் ப்ளூ,
அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். பாக்கி எதையுமே செய்ய போகிறதில்ல. வாட் இஸ் கம்ப்யூட்டரை கூட கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை பிடிச்சி கொஞ்சம் பெருசு பண்ண போகிறேன். இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு மவுஸால் இங்கே போயிட்டு ஒரு 1.5 வச்சாலே போதும். ஏன்னா இங்கே கம்ப்யூட்ரு நான் வைக்க போகிறேன். இப்போ போயிட்டு இன்சர்ட்டில் போயிட்டு பிக்சர் எடுக்க போகிறேன். பிக்சர் வந்து என்ன பிக்சரு? கம்ப்யூட்ரு பிக்சரை நான் இங்கே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். கம்ப்யூட்ரு பிக்சர் வந்துருச்சா? அதை நான் இப்போ ரொம்ப சின்னதாக்கி இங்கே வச்சுக்க போகிறேன். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட். நான் வேறு ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு டிரான்சிஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. டிரான்சிஷன்னா என்னான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டிரான்சிஷன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடு அது முடிச்சுட்டு 2வது ஸ்லைடுக்கு மட்டும்தான் டிரான்சிஷன் கொடுக்க முடியும். அது 2வது ஸ்லைடுக்கு போகிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சேஞ்சு, ஒரு எஃபெக்ட் பண்ணிவிட்டு அது போகும். அதுக்கு பேர் தான் டிரான்சிஷன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதோ பாருங்கள், ஸ்லைடை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போய் டிரான்சிஷன் அதுக்கு கொடுக்க போகிறேன். இதுதான் டிரான்சிஷன் லிஸ்டெல்லாம் இருக்கும். என்ன கொடுக்கலாம்? எது வேணாலும் கொடுக்கலாம் ஸ்டூடெண்ட்டு. இப்போ இந்த க்யூபு அப்படின்னு கொடுக்குறேன். அப்படி வருது. இதை என்ன பண்ணணும், உடனே போயிட்டு அதோட டியூரேஷன் என்ன பண்ணணும், டியூரேஷனை கொஞ்சம் குறைக்கணும். இந்த பாருங்கள் 50. அப்போ கொஞ்சம் மெதுவாக வரும். அதே போல் இங்கே என்னன்னா ஆன் மவுஸ் கிளிக்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துட்டு ஆஃப்டர்னு கொடுக்கணும். எதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து ஒரு 2 செகண்டு கழித்து அடுத்தது வரும். 2ன்னு கொடுத்தீங்கன்னா போதும் ஸ்டூடெண்ட். 2.00 அவ்வளோதான். இதை கொடுத்துட்டோம். 2வது கண்ட்ரோல் எம் கொடுத்தாலே அடுத்த ஸ்லைடு வரும். இங்கே பாருங்கள், இங்கே போயிட்டு கண்ட்ரோல் எம், அடுத்த ஸ்லைடா, அடுத்து வேறு டிசைன், அடுத்து கண்ட்ரோல் எம். இதை மாதிரி இந்த ஸ்லைடு வேணான்னா ரைட் கிளிக் கொடுத்து நம்ம கட் பண்ணிக்கிட்டு இங்கே இன்சர்ட்டில் இதை பாருங்கள், இங்கே போயிட்டு ஹோம் பேஜ் போனீங்கன்னா நியூ ஸ்லைடுன்னு வருதா, அந்த ஸ்லைடில் இப்படியெல்லாம் காமிக்கும். நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அதிலையே எடுத்துக்கலாம். இப்போ இதை மாதிரி இருக்குது, நம்ம வேறு ஒன்றும் வைக்க போகிறதில்ல. இந்த மாதிரி 2 எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை மாதிரி ஒன்று எடுத்துப்போம். அதுதான் வந்திருக்கா, இதை மாதிரி ப்ளைனாக எடுத்துக்கலாம். அதே போலையும் இன்னொன்றும் வச்சுக்கலாம். அடுத்தது இன்னொரு ஸ்லைடு எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, இங்கே போயிட்டு நான் பார்க்குறேன். மொத்தம் 4 ஸ்லைடு அல்லது 5 ஸ்லைடு தான். இது ஒன்று எடுத்துக்கலாம். இது வேணும் எனக்கு. இன்னொன்று எண்டு ஸ்லைடு. எண்டில் வந்து ஒன்றுமே இருக்கக்கூடாது. இதை மாதிரி எடுத்துக்கலாம். கண்டென்ட்டே இல்லாத மாதிரி ஒரு ஸ்லைடு எடுத்துக்கலாம். ஓகே, இந்த 5 ஸ்லைட்லேயே செஞ்சிடலாம். இந்த 2வது ஸ்லைடு அதை முடிச்சிட்டோமா? இப்போ இந்த 2வது ஸ்லைடுக்கு வந்து நம்ம ஃபார்மட் ஷேப்பில் போயிட்டு ஏதாவது ஒரு கலர் கூட கொடுத்துக்கலாம். இங்கே போயிட்டு நோ கலர்னு இருக்கா, இங்கே போயிட்டு சாலிடில் இந்த மாதிரி ஒரு கலர் கூட கொடுத்துக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாதிரி கலர் கொடுத்து கூட நம்ம இழுத்து வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த டைட்டில் நான் என்ன பண்ண போகிறேன், இதை டெலீட் பண்ணிட போகிறேன். இதை டெலீட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டுக்கு எனக்கு ஒரு கிரேடியண்ட்டில் ஏதோ ஒரு கலர் லைட்டாக அந்த மாதிரி ஒரு கலர் கொடுத்துக்க போகிறேன். இது டிசைன் இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து ஹவ் இட் இஸ் ஒர்க்ஸ் அதையும் நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் எடுத்துக்க போகிறேன். அதாவது கம்ப்யூட்டர் ஹவ் இட்ஸ் ஒர்க், அதை மட்டும் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஸ்டூடெண்ட். இந்த இதில் இது செகண்ட் ஸ்லைடு. ஹவ் இட் இஸ் ஒர்க்குன்றதை வந்து இந்த பாக்ஸில் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இதையும் எடுத்துக்கிறேன். இப்போ இதையும் நான் இழுத்து விட்டுக்கிறேன். அல்லது சென்டர் பண்ணோன்னு எனக்கு தேவையில்லை. இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிவிட்டு போல்டு பண்ணிவிட்டு இந்த லைன் ஸ்பேஸை வந்து ஒரு 2 லைன் ஸ்பேஸ் மாதிரி வச்சுக்கிறேன். அல்லது 1.5 வச்சாலே போதும். இதுக்கு ஏதாவது நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கலர் கொடுத்துக்க போகிறேன். ஒரு என்ன கலர், ஒரு எல்லோலாம் எடுக்காது, ஒரு ரெட்டு அந்த மாதிரி கலர் கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் சைஸை பெருசு பண்ணிக்கிறேன். ஒரு 20 அந்த மாதிரி வச்சுக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ்.
போல்டும் பண்ணியாச்சு. வேணா டிசைன் வந்து பிளாக்கில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கலரில் வச்சுக்கிறேன். இன்னும் கூட கொஞ்சம் நான் 25 கூட வச்சுக்கிறேன். 25. ஓகேங்களா? இதை இழுத்து விட்டுக்கிறேன். சென்டர்லாம் கிடையாது. இது வந்து இது வரையிலும் வந்தது. இதை நான் இழுத்து வச்சுக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட் இதில் போயிட்டு இன்செர்ட்டில் போயிட்டு திரும்ப பிக்சரில் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சும்மா ஒரு பார்ட்ஸ் மாதிரி கொண்டாந்து பிக்சர்ஸை அதுவும் ரொம்ப சின்னது பண்ணி இந்த கார்னரில் வச்சுக்க போகிறேன் ஸ்டூடெண்ட். ஓகேங்களா? இது பார்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், ஹவ் இட்ஸ் ஒர்க்ஸு, பார்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். அடுத்த ஸ்லைடு எடுக்கிறேன் ஸ்டூடெண்ட். இது எல்லாமே எனக்கு வேண்டாம். இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, திரும்பவும் இன்சர்ட்டுக்கு போயிட்டு அதுக்கு ஒன்று வச்சுருக்கேன். இது மாதிரி நீங்கள் ஒரு டிசைன் பண்ண யோசிச்சுக்கணும். யோசிச்சுட்டு எப்படி ஒர்க்கிங் பிரின்சிபல், அதாவது கம்ப்யூட்டரோட இந்த மாதிரி ஒன்று இவ்வளோ பெருசுக்கு வச்சிடறேன் ஸ்டூடெண்ட். ஓகேங்களா? இது கொஞ்சோண்டு பிளாக் டயக்ராம் ஆஃப் எ கம்ப்யூட்டர்னு எழுதுறதுக்கு மட்டும் இடம் விட்டுட்டு இப்படி கீழே வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், இன்சர்ட்டில் போயிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். பிளாக் டயக்ராம் ஆஃப் எ கம்ப்யூட்டர், BLOCK, பிளாக் டயக்ராம் ஆஃப் எ கம்ப்யூட்டர். இதையும் நான் என்ன பண்ணுறேன், அரேஞ்சுக்கு போயிட்டு அதே மேலே இதுலேயே தான் இருக்கும். இந்த சென்டர் மட்டும் பண்ணிக்கிறேன். இந்த சென்டர் மட்டும் பண்ணிக்கிறேன். இந்த அரேஞ்சில் போயிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், அலைனில் அந்த பேஜுக்கு சென்டர் பண்ணோம்ல, அலைன் சென்டர், இந்த பாருங்கள் சென்டர் அந்த பேஜுக்கு. இதை என்ன பண்ண போகிறேன், செலக்ட் பண்ணிவிட்டு போல்டு பண்ணிவிட்டு இது வந்து வேறு இதை மாதிரி இது அல்லது வேறு என்ன கொடுக்கலாம், இந்த மாதிரி வேறு கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வேறு கொடுத்துக்கிறேன் ஸ்டூடெண்ட்டு. கலர் வந்து ஒரு இதுக்கு இந்த மோர் கலரில் போய் எடுத்திங்கனாலும் இதிலலாம் அவ்வளோவா கலர்லாம் கிடைக்காது ஸ்டூடெண்ட். இந்த மாதிரி ஒரு கலர் எடுத்துக்கிறேன். கலர் எடுத்துக்கிட்டு இன்னும் இந்த கடைசி வரையிலும் இழுத்து விட்டு இதுக்கு சென்டர் பண்ணோன்னா பேஜுக்கு சென்டர் பண்ணிக்கலாம். திரும்பவும் இதை வந்து ஒரு 30 வச்சுக்கிறேன். 30 வச்சுக்கிறேன். ஓகே, 30ன்னு அடிச்சுட்டு என்ட்ரு கொடுத்துட்டேன் ஸ்டூடெண்ட். அவ்வளோதான். இதை இழுத்து கொஞ்சம் மேலே வச்சுக்கிறேன். நான் வேறு ஒன்றுமே செய்ய போகிறதில்ல. இதுதான் பிளாக் டயக்ராம் ஆஃப் எ கம்ப்யூட்டர். வேணா டேட்டா ஃப்ளோ, இந்த டேஷு டேட்டா ஃப்ளோ, இந்த டேஷு இந்த ஃப்ளோன்னு வேணால் போடலாம். அதுக்கும் இன்சர்ட்டில் போயிட்டு இந்த ஷேப்ஸில் போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னிங்கன்னா, இதில் லைனு, இந்த லைன் கொடுத்து இப்படி ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு இழுத்து விட்றேன் ஸ்டூடெண்ட்டு. இதில் போயிட்டு லைனில் வந்து நான் இங்கே போயிட்டு ஃபார்மேட்டில் போயிட்டு லைன் வந்ததுன்னா அதுக்கான இது வரும். கலரில் தான் இருக்குது. லைனோட திக்னஸ் கொடுத்துக்கணும். கொஞ்சம் திக்காக வேணும்னா திக்கு. அலைன் அப்படியே தான் இருக்கும் ஸ்டூடெண்ட்டு. அதோட ஷேப்பு, லைன் ஷேப்பு இப்படி இது தான். அதோட வெயிட்டை மட்டும் நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா இது மாதிரி கொடுத்துக்க போகிறேன். இது ஒன்று. இங்கே நான் கீழே எழுதுவேன். அதே போல் இன்னொன்று இழுத்து விட்டுக்கிறேன். இந்த லைனுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, திருப்பி போயிட்டு அந்த ஷேப்போட அவுட்லைன்னு அதோட வெயிட்டில் இல்லை, இந்த டாட்டட் லைன்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி லைனாக எடுக்க போகிறேன். ஏன்னா இங்கே அப்படி தான் கொடுத்துருக்கு, உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இன்சர்ட்டில் போயிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் போயிட்டு இது டயக்ராமில் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு என்ன பண்ண போகிறேன், இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போச்சுன்னா அது அந்த நம்ம கொடுக்குற டேட்டா ஃப்ளோ ஆகிறது. டேட்டா ஃப்ளோ FLOWன்னு கொடுத்துக்க போகிறேன். அந்த இதையே அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இங்கே கொண்டாந்து வச்சுட்டேன்னா, அதாவது ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ஆல்ட்டை பிடிச்சி இழுக்கலாம். இது என்ன ஃப்ளோன்னா கண்ட்ரோல் ஃப்ளோ. இப்படி போகிறது பாருங்கள், எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது பாருங்கள். இன்புட்டை கண்ட்ரோல் பண்ணுது, அவுட்புட்டை இப்படி டாட் டாட்டாக வர்றதெல்லாம் கண்ட்ரோல் ஃப்ளோ. ஸ்ட்ரைட்டாக போகிறது. இப்போ நீங்கள் இங்கே 3:2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மெமரிக்கு போயிட்டு
அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட்டுக்கு ஒன்று கொடுக்கும். இது உடனே என்ன பண்ணும், மெமரியில் சேவ் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணும், இங்கே ஒன்று கொடுத்து நீ ப்ராசஸ் பண்ணு, 3 × 2னா எவ்வளோ வருது, அதோட ரிசல்ட்டையும் திரும்பி இது ப்ராசஸ் பண்ணிவிட்டு அங்கே கொடுத்துரும். அது என்ன பண்ணும், சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு ஓகே அப்படின்னா அவுட்புட்டுக்கு அனுப்பும். இந்த கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணும், இன்புட்டுக்கு ஒழுங்காக வருதா, அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் ஒழுங்காக ஒர்க் பண்ணுதா, மெயின் மெமரி இது பண்ணிக்குதா, மெமரியில் வச்சுக்குதா, அதுக்கப்புறம் கரெக்டு ரிசல்ட்டாக அவுட்புட்டுக்கு ஒழுங்காக கொடுக்குதா, அதெல்லாம் பார்க்கும். அதனால தான் இது கண்ட்ரோல் ஃப்ளோ. இப்படி வச்சுக்கிறேன் 2 டாட்டட். ஓகேங்களா, வேறு ஒன்றுமே செய்ய போகிறது இல்லை. இதுதான். இப்படி இருந்தால் உங்களுக்கு கண்ட்ரோல் ஃப்ளோ கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கிறேன், இப்படி பிடிச்சி மேலே ஏற்றி வச்சுக்கிறேன். இதை இப்படி கொஞ்சம் பிடிச்சி மேலே ஏற்றி வச்சுக்கிறேன். ஸ்டூடெண்ட் டேட்டாஸ் போகிறது, இது போகிறது, இவ்வளோ தான் நான் இதில் போகிறேன். இதுக்கு நான் இந்த செகண்ட் ஸ்லைடுக்கு என்ன இந்த செகண்ட் ஸ்லைடுக்கும் நான் கொடுக்க விட்டுட்டேன். இந்த செகண்ட் ஸ்லைடுக்கு என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, டிரான்சிஷன் ஸ்லைடுக்கு தான் கொடுக்க முடியும்னு சொன்னேன். இப்படி டோர் மாதிரி அப்படி ஓப்பன் பண்ணுறது மாதிரி கொடுப்போம். ஏதோ ஒன்று, இது 60 செகண்டா 1 பாயிண்ட்டு, இதை இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஸ்பீடு வேணாம், குறைச்சா கொஞ்சம் அழகாக இருக்கும். அப்புறம் ஆன் மவுஸ் கிளிக்கை எடுத்துக்கிட்டு ஆஃப்டர் இதுவும் 2 இது இருக்குது பாருங்கள், இங்கே 2 கொடுத்துட்றேன். ஓகேங்களா ஸ்டூடெண்ட். அடுத்தது இந்த 3ஆவதுக்கும் ஸ்லைடுக்கு டிரான்சிஷன் கொடுக்க போகிறேன். இந்த ஸ்லைடுக்கு என்ன பண்ண போகிறேன், ஏதோ ஒன்று இந்த இதை மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். அதுவும் ரொம்ப ஸ்பீடாக போதா, அதை நம்ம என்ன பண்ணணும், திரும்ப ரொம்ப ஸ்பீடாக இருக்குது, அதனால் என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் குறைக்கணும். இந்த எஃபெக்டில் போயிட்டு இதில் சில இதுக்கு இந்த எஃபெக்ட் வரும், சில இதுக்கு வராது. ஸ்டூடெண்ட் இங்கே பாருங்கள், 55 இன்னும் குறைச்சிக்கணும். ஸ்லோ 2.25 கொடுத்துக்கலாம். இது மவுஸ் கிளிக் எடுத்துகிட்டு ஆஃப்டர் கொடுத்து இதுக்கும் அந்த செகண்ட் வந்து 2 வச்சுக்கோங்க. 2 புள்ளி, அவ்வளோதான் ஸ்டூடெண்ட். இது முடிஞ்சிச்சு. இப்போ நான் இது எதுக்கு வச்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3ஆவது இது எல்லாத்தையும் இதை வந்து நான் டைட்டில் இதையே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு போயிட்டு இந்த சென்டர் கொடுத்துக்கிறேன். என்ன பண்ண போகிறேன், இன்புட் அண்டு அவுட்புட் யூனிட்ஸ், இன்புட் அண்ட் அவுட்புட் யூனிட்ஸ் IN யூனிட்ஸ் அப்படின்னு கொடுக்க போகிறேன். இதை நான் சுத்தமாக எடுத்துகிட்டு போகிறேன். இது வேணாம், இது சரி வராது, இது சரி வராது. இதுக்கு வந்து ஏதோ ஒரு கலர் கொடுத்துக்கலாம். கலர்லாம் ஒழுங்காகவே இருக்காது ஸ்டூடெண்ட். இந்த கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே, இதுவும் போல்டு கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, திரும்ப இன்சர்ட்டுக்கு போயிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் செய்யலாம். இங்கே நான் கொடுக்க போகிறேன். சின்னதாக ஒன்று போட்டுக்கலாம். இன்புட் யூனிட் IT, இதை சென்டர் பண்ணிவிடுவோமா. இதை எடுத்துகிட்டு வந்து இதுக்கு கலரும் கொடுத்துருவோம். சாரி, கண்ட்ரோல் Z கொடுத்தீங்கன்னா அங்கே வந்துடும். இதை போல்டு கொடுத்துட்டு கலர் என்ன கொடுக்க போகிறேன், ரெட்டே கொடுத்துப்போம். அதே போல் இங்கே அப்படியே சேம். என்ன பிடிச்சிருக்கேன்னா, கண்ட்ரோல் Alt Shift, இது அவுட்புட். அவ்வளோதான். இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, திரும்பவும் இன்சர்ட் போயிட்டு இதை கொண்டாந்து இங்கே ஒரு பாக்ஸ் வச்சுக்க போகிறேன். இன்புட் யூனிட்லாம் என்னென்னா சும்மா கொஞ்சம் போடுவோம். கீபோர்ட், மவுஸு, ஸ்கேனர், அடுத்தது வந்து நான் அப்படியே டைப் பண்ணியே வச்சுருக்கேன் ஸ்டூடெண்ட், அதை எடுத்துக்கலாம். இதோ பாருங்கள், அப்படியே இன்புட் டிவைஸ்னு போட்டு
டைப் பண்ணியே வச்சுருக்கேன். அதையே எடுத்துப்போம். இன்புட் டிவைசஸ் இது கூட வேணாம். இந்த பாருங்க இது வேண்டாம், டெலீட் பண்ணிடுவோம். ஏன்னா மேலே வச்சுருக்கோம், இதை வச்சுக்கலாம். இதை நான் என்ன பண்ண போகிறேன், செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல்டு பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே லூஸ் கொடுத்துட்டு, ரொம்ப லூஸ் கிடையாது, கொஞ்சம் லூஸ் கொடுத்துட்டு, இது நல்லா இல்லை, ஏரியலே வச்சுக்கலாம். ஏரியல் போல்டு அந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஏரியல் போல்டு மாதிரி வச்சுட்டு இங்கே என்ன பண்ணுறேன், கொஞ்சம் லைன் ஸ்பேஸு ரொம்ப வேணாம், 1.5 அப்படி வச்சுக்கிறேன் ஸ்டூடெண்ட். இதை இழுத்து கொண்டாந்து விட்டுட்டு இதே அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்க போகிறேன். இது அவுட்புட்டும் செலக்ட் பண்ணி டைப் படித்து வச்சுருக்கேன் ஸ்டூடெண்ட். அவுட்புட் யூனிட்ஸ் அதை அப்படியே செலக்ட் பண்ணி இங்கே பாருங்கள், பவர் பாயிண்டில் கொண்டாந்து இந்த இடத்துல அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே போயிட்டு இதே மாதிரி எல்லாமே வரணும் அப்படின்னா இங்கே ஃபார்மேட்டுக்கு போயிட்டு ஃபார்மேட் பெயிண்ட்டுன்னு இருக்கும். ஹோமில் இந்த ப்ரஷ் மாதிரி இருக்குது பாருங்கள், இதுதான். இதை செலக்ட் பண்ணிக்கணும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இது மாதிரியே எனக்கு வேணும். ஸோ இந்த ஃபார்மேட் பெயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இதை பாருங்கள், இங்கே இதில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இதில் கிளிக் பண்ணணும் ஸ்டூடெண்ட். இதில் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் பெயிண்ட் போயிட்டு இங்கே வந்து வந்துருச்சிங்களா, அது அப்படியே கிளிக் ஆகிடும். திரும்பவும் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது இப்படி இருக்குல்ல, ஒவ்வொன்றையும் திரும்ப பண்ணுறதுக்கு பதில் இந்த பெயிண்ட் ப்ரஷ் மாதிரி இருக்கிறது தான் இது. இதில் என்னென்ன பண்ணேன், லூஸ் கொடுத்தேன், எல்லாம் கொடுத்தேன். இதை அனைத்தும் கொடுக்க லேட் ஆகுமா, இங்கே போயிட்டு இந்த கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் பெயிண்ட் எடுக்கிறேன்னா, அதே போல் இங்கே கொண்டாந்து கிளிக் பண்ணோன்னா என்னாச்சு, இதில் என்னென்ன ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அது அனைத்தும் இங்கே வந்துடும் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான். இதை கொண்டாந்து ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குங்களா, அவ்வளோதான். இதை ரெண்டுத்தையும் கொஞ்சம் மேலே ஏற்றிக்கலாம். அதோட இதையும் ஒன்றா செலக்ட் பண்ணி இப்படி மேலே ஏற்றிக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான். இந்த ஸ்லைடுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், என் விருப்பப்படி ரைட் கிளிக் போயிட்டு ஃபார்மேட் போயிட்டு என் விருப்பப்படி சாலிடு ஃபில்லில் நானே ஃபில் பண்ணி கொடுக்க போகிறேன். என்ன நான் ஃபில் பண்ண போகிறேன், ஒரு ப்ளூ, இந்த ப்ளூ. இப்போ கிரேடியன்ட்டு நான் போனேன்னு வச்சுக்கோங்க, 2-3 கலர் நான் ஃபில் பண்ணுவேன். இப்போ இங்கே இருக்கா, இந்த இடத்துக்கு நான் என்ன பண்ண போகிறேன், வேறு இதை போட போகிறேன். ஓகேங்களா. அப்புறம் திரும்ப இங்கே நான் ஒன்று வச்சேன்னா அதுக்கு ஒரு கலர் கொடுக்க போகிறேன். அப்படி கிளிக் பண்ணி நம்ம வச்சுக்க வேண்டியது தான். இப்போ எல்லோ. இப்போ பார்த்தீங்கன்னா இது 3 கலராக இருக்கா, இது நானாக கொடுத்துக்கிறது, அவ்வளோதான். இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஸ்லைடை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ட்ரான்சிஷன் என்ன கொடுக்கலாம், இதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்குறேன் ஸ்டூடெண்ட். அது மாதிரி ஒன்று கொடுக்குறேன், ஏதோ ஒன்று. அப்படி இல்லைன்னா வேறு என்ன நல்லாயிருக்கும், இது அதை மாதிரி கொடுக்குறேன். இதை என்ன பண்ணணும், ரொம்ப ஸ்லோ பண்ணிக்கலாம். இப்படி ஸ்லோ பண்ணிக்கிறேன். அதே போல் மவுஸ் கிளிக் இல்லாமல் ஆஃப்டர் இந்த பாருங்கள் 2 கொடுத்துக்கிறேன். 2 கொடுத்துறேன் ஸ்டூடெண்ட். 2 புள்ளி அதை பார்த்துக்கணும். அவ்வளோதான். இன்புட் யூனிட், அவுட்புட் யூனிட். சரி, இது வந்து இதோட போதும். என்னென்ன இன்புட்டு, 4 ஸ்லைடு. இதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன் ஸ்டூடெண்ட், கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடுக்கும் அனிமேஷன் கொடுத்துட்டேன். செகண்ட், இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் அடுத்தது அனிமேஷன் கொடுக்கணும். அதுதான் உங்களுக்கு ஸ்லைடுக்கு தான் ட்ரான்சிஷன், அது பக்கத்தில் இருக்குது பாருங்கள், அதுதான் அனிமேஷன். இப்போ இதை கிளிக் பண்ணுறேன், கம்ப்யூட்டர் கோர்ஸு அனிமேஷன் கொடுக்க போகிறேன். அனிமேஷன்லாம் வருதா, ஆட் அனிமேஷன் வருதா, எது வேணாலும் கொடுத்துக்கோங்க ஸ்டூடெண்ட், உங்கள் விருப்பத்துக்கு எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இதை பாருங்கள், ஃபில்லு, அது மாதிரி ஏதோ ஃபில்லுன்ற மாதிரி வருது. இதை என்ன பண்ணுறேன், இது கொடுக்குறேன்.
அது அப்படி வருது பாருங்க. அது என்னன்னு தெரியல. அத குடுக்குறேன். இதெல்லாம் ஒவ்வொண்ணு. எவ்வளோ நேரம் அது இதையும் டைம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். கூட்டியிருக்கேன். கொஞ்சம் குறைச்சிக்கணும். குறைச்சிட்டு இதோ பாருங்க. அப்படி குறைச்சிக்கணும். இதில மவுஸ் கிளிக்குன்னு இருக்கா? ஆஃப்டர் ப்ரீவியஸ்னு குடுத்துடணும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்டு. இதை என்ன பண்ண போறேன், அதே போல செலக்ட் பண்ணிட்டு, இங்கேயே இருக்கும். இதில என்ன பண்ணலாம், என்ட்ரன்ஸ் எஃபெக்ட். இதில வந்து ஸ்ப்ளிட்டா அப்படி வருது. அல்லது டயமண்டுன்னு வருது. அந்த மாதிரி வருது. பிளைண்ட்ஸ் எது வேணாலும் கொடுக்கலாம் ஸ்டூடெண்ட். அல்லது ஃப்ளோட் அப். இது நல்லாயிருக்கு. இது ஓகே பண்ணிவிட்டு இதுக்கு என்ன பண்ணணும், இது கூட இருக்கா, அதையும் குறைச்சிக்கணும். குறைச்சிட்டு மவுஸ் கிளிக்குங்கிறத எடுத்துக்கணும். ஆஃப்டர் அவ்வளோதான் ஸ்டூடெண்ட். 2 இதுக்கு நான் என்ன கொடுக்க போகிறேன்னா, இதுக்கு ஏதாவது ஒன்று கொடுப்போம். இது கூட நல்லா இருக்கு. அதோட டைமிங்கை வந்து நம்ம இது பண்ணிப்போம், குறைச்சிக்கலாம். இது மவுஸ் கிளிக் இல்லாமல் ஆஃப்டர். அவ்வளோதான். வேறு அது கொடுத்துட்டேன். இப்போ 2வது ஸ்லைடுக்கு இதுக்கு மட்டும்தான் கொடுக்க போகிறேன். இது என்ன பண்ண போகிறேன், அதே போல் அனிமேஷனில் இங்கே போயிட்டு இந்த ஃபஸ்ட்டில் இங்கே என்ன எடுக்கலாம், ஸ்வெல் அந்த மாதிரி ஏதோ ஒன்று அதை கொடுக்குறேன். அதை கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன், கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். குறைச்சிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், ஆஃப்டர். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்டு. இது டிலே பண்ணணுன்னாலும் டிலே பண்ணி டைம் கொடுக்கலாம். இது டியூரேஷன் 1 நிமிஷம் கொஞ்சம். இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த அனிமேஷன் ஸ்கீமுக்கு இதுக்கு வந்து அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். அது ஸ்பீடாக இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும் ஸ்டூடெண்ட். அடுத்தது இதுக்கு இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆட் அனிமேஷனில் திருப்பி மோர் எஃபெக்ட்ஸில் என்னென்ன இருக்குது, சிம்மர் அந்த மாதிரி கொடுக்குறேன். சிம்மர் கொடுக்குறேன். சிம்மர் கொடுத்து அது வந்து இது மவுஸ் கிளிக். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது இந்த இதுக்கு கொடுக்குறேன் டோட்டலாக. என்ன கொடுக்கலாம், இதுக்கு கலர் கூட மாற்றிக்கலாம். கலர் மாற்றிட்டு இது என்ன கலர் மாற்றுறது, ரெட்டே கொடுத்துட்றேன். ஹோமில் போயிட்டு ரெட்டு. வேறு ஒன்றும் நல்ல கலர்லாம் இல்லை ஸ்டூடெண்ட். இதுக்கு என்னென்னா டோட்டலாக செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து இந்த இடத்துக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த இது கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் கொடுக்கலாம், வேறு ஒன்றும் கொடுக்க முடியாது. இதை என்ன பண்ண போகிறேன், அனிமேஷனில் போயிட்டு இங்கே இந்த ஃபஸ்ட்லேயே என்ன பண்ணலாம், இந்த ட்ராப்னு ஒன்று வரும். இந்த ட்ராப் வேணால் கொடுக்கலாம், ஒன்று ஒன்றா வரும். அடுத்தது இதுக்கும் ட்ராப் கொடுக்கலாம். இதுக்கு என்ன கொடுக்கலாம், இங்கே போயிட்டு எஃபெக்ட்ஸில் ஃப்ளோட்டு டவுன் அந்த மாதிரி கொடுப்போம். இந்த ட்ராப்புக்கு நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் டியூரேஷனை குறைச்சிக்கிறேன். இதுக்கு என்ன ஆஃப்டர். அவ்வளோதான். இதுக்கு அதே போல் மவுஸ் கிளிக்கு ஆஃப்ட்ரு இங்கே என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் குறைச்சிக்க போகிறேன். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாம் முடிச்சிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டில் வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், F5 பாருங்கள்.
அவ்வளோதான் ஸ்டூடெண்ட், முடிஞ்சிடுச்சு. இப்போ இதில் ஃபைனலாக ஒரு இது ஓப்பன் பண்ணனா அதை வந்து திரும்ப ஹோமில் போயிட்டு லாஸ்ட்டில் ஒன்று போடலாம். என்ன போடலான்னா வெறும் அது போட்டோம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வீடியோ எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிறது நான் சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், இன்சர்ட் போயிட்டு இந்த வீடியோ மாதிரி இருக்கா, இந்த வீடியோவுக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வீடியோஸ் இருக்கும், இதோ இருக்குது பாருங்கள் என்கிட்ட. அந்த வீடியோஸை இன்சர்ட் பண்ணுறேன். வீடியோ வந்துடுச்சா பெரிய, அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ ஓடும். இதை என்ன பண்ணணும், நிப்பாட்டிக்கலாம். நிப்பாட்டிக்கிட்டு இந்த ப்ளேபேக்குன்னு வருதா ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே போயிட்டு நம்ம என்ன செய்யணும், வீடியோவை எப்படி இது பண்ணுறதுனா இதுவும் ஆட்டோமேட்டிக்கலி ஓடணும். ஓகேங்களா? அதே போல் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு எனக்கு ஓடணும். ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இதெல்லாம் பண்ணிட்டோம். இந்த ஃபஸ்ட்டில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இதை வைப்போம். இன்சர்ட்டுக்கு போயிட்டு இதோ ஆடியோ ஒன்று வைப்போம். ஆடியோவில் என்ன வைக்கலாம், ஏதோ ஒன்று வைப்போம். வச்சுட்டு உங்களுக்கு எப்போவுமே ஆடியோ உள்ளுக்கு இருந்தால் அந்த இது தெரிய வேணான்னா, இந்த ஸ்க்ரீனை விட்டு வெளியில் வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஆடியோவோட அந்த ஐக்கான் உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதே போல் ப்ளேபேக்குக்கு போயிட்டு, இல்லைன்னா ஓடுறது ஒரு மாதிரி இருக்குது, ஏதோ வந்ததுன்னா சவுண்டு இருந்தால் நல்லாயிருக்கும். ஆட்டோமேட்டிக்கலி இந்த ஸ்டார்ட்டில் போயிட்டு ஆட்டோமேட்டிக்கலி கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் வரணும், ப்ளே அக்ராஸ் ஸ்லைட்ஸ். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்குள்ளே ஸ்க்ரீனுக்குள்ளே வரவே வராது. இப்போ நீங்கள் எஃப்ஐ அடித்து பாருங்கள் அது எப்படி வருதுன்னு. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சேவ் பண்ணிவிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். சேவஸ் போயிட்டு நான் வந்து டெஸ்க்டாப்பில் தான் அநேகமாக சேவ் பண்ணுவேன், ப்ரெசன்டேஷன் 3. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.